ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கு நிஞ்சா கேமிங் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் 1 தான் பார்க்க போகிறோம். ரெபெக்கா எஸ்கேப். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் கம் பேக் நவ். ஸோ ஃபோன் ரிப்பேர்னால தான் வீடியோ வரேன். இங்கெல்லாம் உடைக்காதீங்க, நேராக அங்கே பின்னால் போயிட்டு இங்கே உடைக்கணும் கராஜில். ஃபஸ்ட்டு அந்த மிஸ்டர் மீட்டு அவனை போட்டு தரணும். சரி சுத்தணும். ஓகே, 2 வழியாக அப்படியே குதித்து உள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், சவுண்டை குறைச்சிக்கலாம் போல், வேணாம் விடுங்க. சரி வாங்க மேலே போகலாம். என் கழுத்தை ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த டப்பாக்குள்ளே போட்டுக்கலாமா? இந்த டப்பாக்குள்ளே போட்டுக்கலாம். அட பாவி, கீழே உழுந்து காட்டி கொடுத்துச்சு. அவன் வரான். டேய் கதவு திறங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கே மிஸ்டர் மீட்டு? பேசஸ் திற. இந்த கல்லை உடச்சி விட்டு இருக்கானா? இன்னும் சத்தம் கேட்சி, அதுக்கப்புறம் காணும். சரி என்னன்னா இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ளையர் தேவைப்படும் முக்கியமாக இதுக்கு. ஓகே, அவனை இங்கே கூப்பிட்டு விட்டு நம்ம போயிடுவோம். அவன் இப்போ வருவான், நம்ம அப்படியே இப்படி போயிடுவோம். வரான் மக்களே, வரான். ஓகே, மோஷா ப்ரோ, ஹாய் ப்ரோ. இன்ஸ்டாகிராமில் நானும் மோஷா ப்ரோவும் இருக்கான் தான். ஓகே, அதை விடுங்க, அதை மாற்றிக்கலாம். சரி இப்போ மெயின் டோரை தந்து விட்டு போவோம், தேவைப்படும். ஓகே, அந்த மிஸ்டர் மீட் மண்டே வர்றக்கிட்டையும் மேலே போயிடலாம். அவன் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாமா? வேணாம். ஓகே, என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அடி வாங்க வேணான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தடவை அடி வாங்கியிருக்கேன். இந்த கோடு எதுக்கு? கோடு தேவைப்படுமா படாதா தெரியலையே. மிஸ்டர் மீட் மண்டே கீழே தான் போயிட்டுருக்கான். ஐயோ, அதை உடைக்கணுமே, அதை மறந்துட்டு இதை கையில் எடுத்துட்டேன். அவன் சத்தம் கேட்காம இருந்தால் போதும்பா. ஓகே, இந்த 3 ட்ராவரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னடா வாய்ஸ் மாதிரி இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா அப்போ எனக்கு சளி இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ கிளியர் ஆச்சு. ஓகே, அதெல்லாம் சொல்லாதீங்க. அது என்ன ப்ரோ அதுக்கெல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரியாது. ஓகே, எங்கே போய் இங்கே வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மியூசிக் பாக்ஸ் பீஸ் கிடச்சிச்சு. வேணாண்டா டே, ஏன்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே அவனோட பன்னி கடை இருக்குது. அந்த பன்னி கடை தான் பார்க்க வேணாம். ஓகே, லாக் மிஸ்டர் மீட் ட்ராவர் கீ வேணுமா? இது ஓப்பன் பண்ணேன். கீழே இந்த மண்டையை வேறு வந்துட போகிறான், பயமாகவே இருக்குது. ப்ளையர் கிடச்சிருக்கு, அவன் போகிறான் பாருங்க. ஆட மண்டையா பார்த்துட்டியா? ஓகே, நீ அவனுக்கு போட தெரிய வேண்டியதான். ஓகே கைஸ், நம்ம நேராக இப்போ இங்கே போய் நின்று சுடுவோம். சரி, நான் ஆட் பார்த்துட்டு வரேன் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ நான் சுட போகிறேன். இப்போ நீ எங்கே இருக்குன்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவனை போட்டு தள்ளிடலாம். ஓகே கைஸ், இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், நீங்கள் விடாமல் பார்க்கலாம். ஓகே, ஸோ இவன் பேர் இவனுக்கு 2வது பேர் இருக்குது. ஜில்சோன் வச்சுருக்காரு, அதாவது மிஸ்டர் கசாப்ஸ். ஓகே, மிஸ்டர் கசாப் கடை, கசாப். நீங்கள் ஜில்சோன் வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கணும், அவர் இதே பேர் தான் கூப்பிடுவார். சரி, இப்போ லையர் எங்கே போட்டேன்னு தெரில. வரும்போது எங்கேயோ போட்டு எடுத்தேன். எங்கே போட்டேன்? இங்கே இருக்குது. ஓகே, ரைட். எங்கடா இருக்குது? இதான் ப்ளையர். ஓகே, இந்த ப்ளையரை பிடிங்கிட்டு மேலே போய் ரெபெக்கா போய் பார்ப்போம். இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு தெரில, ரொம்ப நாளாச்சு. என்னென்னா இந்த எஸ்கேப் தேவைன்னு தெரில, ரொம்ப நாளாச்சு கேஷ் இந்த கேமுக்கெல்லாம் ஓகே, மொபைல் லெஜெண்ட்லாம் கேம் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் போட்டுடலாம். வேறு எந்த கேம் வேணும்னு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், அதையும் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம இதில் குச்சி போயிடலாம். ப்ளையருக்கு மேலே தேவைப்படுமா? ஷெட்டில் ஜம்ப் பண்ணுவோம். ஷெட்டுக்கு அப்படியே பார்க்கவுட் பண்ணி குதிரலாம். அப்பாடா, ஒரு வேலை குச்சாச்சு, கீழே விழுவாங்க. நைஸு. ஓகே, இதை இங்கே போட்டுடலாம். இதான் க்ளூவெல்லாம் தேவையில்லை, பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ பிளேயர். ஓகே, இவனை கூப்பிட்டு போவோம். ஐயோ கைஸ், இப்போ நம்ம ஷெட்டை திறக்கணும். அதுக்கு அந்த மியூசிக் பாக்ஸ் பீஸ் ரொம்ப தேவைப்படுது. கீழே இருக்கான்னு பார்ப்போம். அது மேலே ஃப்ளேம் த்ரோவர் இருக்குது, அதெல்லாம் மற்ற எஸ்கேப்புக்கு. இந்த எஸ்கேப்பில்
க்ரீன் டீ அநேகமாக தேவைப்படும். ஸோ க்ரீன் டீ எடுத்துகிட்டு போயிடலாம். க்ரீன் டீ வந்துட்டு எடுத்து கொண்டு போய் அந்த ரெபெக்கா தான் வந்து கத்திட்டு இருக்கா. அதான் இப்போ பண்ணிய மாதிரி கத்துது. இதை கீழே போட்டுக்கலாம். அந்த மிஸ்டர் கசாப் வந்தாருன்னா நம்ம மறுகியா தான், அதனால் எடுத்துப்போம். எங்கே கீழே போட்டேன், போய் கன்னை ரீலோட் பண்ணிப்போம். ஸோ என்ன ஆட் பார்த்துட்டு போகிறேடா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரீலோட் பண்ண தான் ஆட் பார்த்தேன். ஓகே, இந்த ஷட்டை தண்ணினாக்கா அவங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, நம்ம ரீலோட் பண்ணி இங்கே போட்டு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஷெட்டு திறக்கிறதுக்கு வந்துட்டு தேடணும். இந்த கசாப் எங்கே தேட விட்றான், சும்மா சுற்றி வந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏணி எல்லாம் இருக்குது. ஏய் மிஸ்டர் கசாப் செஞ்சுதான் டோய், தள்ளிட வேண்டிதான் மாப்பிள்ளைய. சார் கசாப் சார் வாங்க சார், வரலையே வாங்க. மிஸ்டர் கசாப் வெளில தான் இங்கே வாங்க, இந்த ரூமுக்குள்ளே வாங்க ஜி, வாங்க கசாப் மண்டையா வாங்கிக்கோ. ஹெச்ஓடி எப்படி நல்லா இருக்கா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நிம்மதியாக போய் தரலாம். நைஸு, இந்த மாதிரி போட்டு தட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னடா ஓட்டையான டிவி வச்சுருக்க மிஸ்டர் கசாப்? நீ எல்லாம் கசாப் கிடக்கிறேன், நீ எல்லாம் என்ன மாதிரி வச்சுருக்கணும். ஓகே, இந்த ஒயர் கட்டர்ஸ் எதுக்கு? ஹெம்மரா ஒயர் கட்டரான்னு தெரில, அது உள்ளுக்கு உடைக்கணும். இதை எங்கேயோ போட்டுப்போம். இது ரெபெக்கா ஸ்கேட்டுக்கு தேவைப்படாது, ஆனால் பண்ண வேண்டியது நிறையா இருக்குங்க. ஓகே, இந்த போர்ஷன் எடுக்கணும், அதெல்லாம் எடுக்கணும், நிறையா இருக்கே. என்னடா பண்ணுறது? அதோ அடிச்சு விட்டுருச்சுக்காங்க. ஒயரை கட் பண்ண முடியாதா? ஹெம்மர் தேவைப்படுது. இதுக்கு ஹெம்மரை போய் தருவோம். மியூசிக் பாக்ஸு உள்ளுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சிச்சு, 2வது பீஸு போடு. இன்னும் ஒரே ஒரு பீஸு. அந்த மண்டையை மிஸ்டர் கசாப் செஞ்சோடனே வந்துட்டு இதை ஆன் பண்ணி விட்டு ஓடணுன்னா வைங்களேன், இது ஓடிட்டுருக்கோம். அப்போ அவங்க கொண்டு போய் ஷட்டை திறந்து வச்சுருவான். அந்த கேப்பில் நம்ம போய் ஷட்டை திறந்து ரெபெக்காவை காப்பாற்றிடணும், அவ்வளோதான். ஓகே, இது வழியாக குதிப்போம். இது தேவைப்படும் இந்த வழி. ஓகே, இந்த ட்ராவரெல்லாம் தேடணும். 1 2 3 4. ஏன்டா எந்த ட்ராவர்லையும் வைக்கவே மாட்டீங்க, போகடாங்கிட்டு. எல்லா சேனலையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு சில பேரோட எனக்கு தெரியும், மோஷா கேம் ஃப்ரீக் எல்லாரையும் வந்துட்டு நான் பேசினது. ஓகே, கஷ்டப்பட்டுருங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ். ஹேமர் கிடச்சிச்சு, நைஸ். அவன் எங்கே படுத்துட்ருக்கான்னு தெரியல, அங்கே தான் படுத்துட்ருக்கான். அதனால் வந்துட்டு இந்த கதவை மூடிடுவோம். அவன் வராமல் தான் போனோம். அந்த இதை வந்துட்டு உடச்சி விட்ருவோம். ஆக்சஸ் இந்த சேஃப் இது பாருங்கள், வரும்போது கரெக்டாக அடிக்கும். அதனால் இதை இங்கே போட்டு போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு போய் தேடுவோம். இந்த கசாப் வராமல் இருந்தால் சரி. கசாப் வந்தால் கவுத்தவர்க சாத்தம் கேட்கும். 4 வேறு எங்கே இருக்குது இடம்? ஒன்றுமே ஞாபகம் இல்லையே எனக்கு. வாட் இஸ் திஸ்? பேப்பர். சார் கசாப் சார் இங்கே இருக்கீங்களா? கேபினெட். இது தேவைப்படும் பிளான்க்கு. ஓகே, அது எங்கே இருக்கோ அதை வேறு போய் கண்டுபிடிக்கணும். வெட்டுறதுக்கு எங்கேயோ கீழே தான் இருக்கும், போய் பார்ப்போம். ஓகே, ஒரு ட்ராவராக நானும் திறந்து பார்த்தேன். ஒரு ட்ராவர்லேயும் ஒன்று கசாப் சார் வந்துடுங்க சார், ப்ளீஸ் சார். நான் சின்ன குழந்தை சார், அதுவும் நைஸ் போடாமல் வந்து அடிச்சிடுங்க ப்ளீஸ். ஓகே, நானும் திறந்து பார்க்குறேன். ஒரு ட்ராவர்லேயும் ஒன்றுமே கிடைக்கல. சை, என்னடா பண்ணுது? வேறு எந்த இடம்டா இருக்குது? இதான் நான் வந்துட்டு ஷெட்டு. இங்கே ஒன்றுமே இல்லை. என்னடா ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்க? எங்கே இருக்குது மியூசிக் பாக்ஸு? மிஸ்டர் கசாப்ஸ் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஓகே, உள்ளே போய் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். சயின்டிஸ்ட்டை கூப்பிடுமா? வளைக்காவாது. அந்த பண்ணிக்கிட்ட பார்த்துக்கணும், வந்து டப்புக்குன்னு இடிச்சிடும். கசாப்ஸ் வாடாப்பா வாடா. மிஸ்டர் கசாப் கடை வாங்க, போட்டு தள்ளிடலாம். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ரெஸ்டிங் பீஸ் தான். எங்கடா கண்ணு? ஐயோ கண்ணு காணும். கசாப் சார் வாங்க சார். ஐயோ கண்ணு அப்பா போட்டான்டா. சை, கண்ணு இல்லை. சை, இன்னைக்கு அடி வாங்க வேணான்னு பார்த்தேன், வீணாக வந்து அடிச்சிட்டானே. சை, அசிங்கமாக இருக்கு கேஸ்.
ஓகே இதை தள்ளிவிட்டுருவோம். அந்த பண்ணி உடச்சிட்டு வரோம். இங்கே பண்ணி வேணும் பண்ணி அது ஓடு ஆமாம் பார்த்து தான் இருக்கும். வெளியே போடா. ஓகே இந்த பண்ணிக்கு வந்துட்டு பாய்சன் வைக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கு தான் சரியாகும். இப்போ இங்கேருந்து எப்படி வெளியே ஆகுது? நான் எங்கே இருக்கேன் வருதுங்க அந்த முட்டிடுச்சு. இந்த பண்ணி இருக்கேன் நார பண்ணி. சை இப்போ எத்தனை தடவை நான் செத்து வருது. சே சாவடிக்கிறேன் ஐயா ஐயா ஐயா. பண்ணி வராத என் வழியில், நான் உன் வழிக்கு வரல. ஓகே ஓகே அந்த பாவி பைய கசாப்புன்னு அடிச்சிட்டோம். அந்த காரு அசிங்கமாக இருக்குது. சை இருறா நான் எவ்வளோ தடவை போட்டு தள்ளுறேன்ட்டான். போன தடவை வந்துட்டு பக் ஆச்சு இந்த கேமு. ஓகே ஷார்ட் கன் வாடா கசாப்தாலே. அந்த தடவை மண்டை மேலேயே சொல்கிறேன், மொட்டை மேலேயே என்னையே அடித்த எனக்கு சீப்பாக இருக்குடா கசாப்பு. வாடா ஒருத்தர் கூட அடி வாங்கினான்னு பார்த்தா அந்த நாரை பண்ணி கூட என்ன அடிச்சிச்சுடா. வாடா தம்பி, மொட்டை தம்பி வாங்கிக்கோங்க, தேவைதான் இது உங்களுக்கு. ஓகே ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே நைஸ் போட்டுறோம். மிஸ்டர் கசாப்ஸ் எப்படி நல்லா இருக்கா மசாஜி? பார்த்துக்கோங்க, என்கிட்ட எம்மெல்லாம் கை வச்சா தான் நடக்கும். வேறு ஐட்டம்ஸ் என்னடா ஒன்றுமே பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது கைஸ், கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஐட்டமும் சிக்க மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ தேட்டேன். இது இங்கே தேவைப்படும், இதை போய் பார்க்கலாம். ஓகே ஹெம்மர் எடுத்துருவோம்னா மிஸ்டர் கசாப் சங்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு, ஸ்லீப்பிங். ஓகே இந்த ஹெம்மர் வச்சு அதை உடச்சி அந்த கோடை போட்டு உள்ளுக்கு என்னமோ இருக்கும், அதை எடுக்கணும், என்னதுன்னு தெரில. உடச்சாச்சு. அடுத்தது இந்த கோடை எடுத்து இப்படி லொட்டுன்னு தட்டி விட்டால் போகணும், வந்துடும். இது ரெட் கீ. இது இதுக்கு தேவைப்படாது, ரெபெக். ஏன்னா நம்ம பண்ண போகுது வந்துட்டு ரெபெக்கா எஸ்கேப். இது வந்துட்டு அந்த யாரோ உள்ளுக்கு இருப்பாங்க சயின்டிஸ்ட் என்னமோ, அவங்கள காப்பாற்றுக்கான பொருள் இது. ஓகே இங்கே இன்னொன்று எஸ்கேப் இருக்குது. போலீஸ்கிட்ட ஃபோட்டோ காமிச்சு இது பண்ணதுன்னு. இதோ அது இங்கே இருக்குது இடம். நானும் தேடி பார்த்தோம், ஒரு இடமும் இல்லை. இங்கே உடையும் பாருங்க, உடஞ்சிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ ஓல்டான வீடு. ஓகே நம்ம போய் தேடுற வேலையை பார்ப்போம். ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. பக்கத்து கேமு தெரியலையே. இன்னும் ஒரே ஒரு பீஸ்டா எங்கடா வச்சுருக்கீங்க சொல்லுங்கடா. உங்கள் தொலைலாம் தாங்க முடியாது தம்பி. ஓகே கைஸ் நான் வந்து தேடி தான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே இருக்கா? என்னடா பண்ணுது உங்களை வாங்கிச்சிட்டு? இதுக்குள்ளே எதுவும் இங்கே என்னமோ எஸ்கேப். இது எஸ்கேப்பாக என்னதுன்னு தெரில. இது எங்கேயோ கிடைக்கும், அதுவும் என்னதுன்னு தெரில. இது எனக்கு ஞாபகமே இல்லை கண்டிப்பாக. ஓகே எனக்கு ஒன்றுமே தெரியல எங்கே இருக்குன்னு. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மிஸ்டர் மீட்டை போட்டு தெரியாச்சு. நான் வந்துட்டு தேடி என்னால் முடியல. செகண்ட் டோரில் வந்துட்டு காரிடோரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுதான் செகண்ட் ஃப்ளோரு. செத்துட்டோமா? போச்சுட்டா, லாஸ்ட் டே முடிஞ்சிச்சு. ஓகே வாட்சிங் கண்டினியூ கொடுப்போம் மக்களே. ஓகே மக்களே மறுபடியும் அப்படியே பாட்டு ஆடை பார்த்து வந்துட்டேன். இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ட்ராவரை மட்டும் திறக்காம விட்டேன். சாய் ட்ராவர் கீ கிடச்சிருக்கு. இது தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெபெக்கா எஸ்கேப் செய்யணும். ரோப்பு இதை வந்துட்டு தேடல. சை ஏன்டா இப்படி இருக்குன்னு. ஓகே இந்த சீக்ரெட்டு எங்கே திறக்கிறது? எங்கே இருக்குது லாக்கரு? இதுதான் அந்த லாக்கரு. ஓகே மக்களே இந்த சீக்ரெட் லாக்கரை எங்கே போடணுன்னு தெரியல கைசி. லாக் மிஸ்டர் மீட்ஸ் கீயா. ஓகே வந்துட்டு இந்த மியூசிக் பாக்ஸ் பீஸை மட்டும் போட்டு அந்த மொட்டையில் நான் எப்போயும் சுட்டு வந்தேன். அதனால் எழுந்திரிக்க மாட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து ஆன் பண்ணி விட்டு இங்கே போய் ஒழிஞ்சிப்போம். ஓகே ரெட்டு கீ இது தேவைப்படாது, இங்கேயே வச்சுட்டேன் நான். நம்ம இப்போ வந்துட்டு கராஜ் போகணும்.
ஏன்னா கராஜில் வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டோன்னா அதுக்கு முன்னாடி ரெபெக்கா வந்துட்டு கூப்பிட்டோம். ஓகே, தலைவர் பர்க் ஆயிடுச்சு. இப்போ தான் எந்திரிக்க போகிறாரு. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. மிஸ்டர் கசாப்ஸ், இது சீக்ரெட் எங்கே யூஸ் ஆகும்னு தெரியல. கீழே தான் நினைப்பேன். ஓகே, வால்ட்ரோப்பு. ஓகே, நைஸ். ஓகே, கொஞ்ச வெயிட் பண்ணுவோம். மிஸ்டர் மீட் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக லைவ் ஸ்ட்ரீம் போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த கமெண்டில், இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 4 மணி. ஓகே, 4 மணிக்கு வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆன் ஆகும். நீங்கள் வரேன்னா வாங்க, வந்தால் நல்லா ஃபன் கேம்ஸ் விளாட்லாம். நிறைய கேம்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே மக்களை, அவன் எந்திரிச்சானான்னு தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மிஸ்டர் மீட் வச்சுட்டான். இப்போ வந்துட்டு இதை ஆன் பண்ணி விட்டு போய் ஒழிஞ்சிப்பான். ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ வருவான். சவுண்டை குறைச்சிப்போம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மிஸ்டர் மீட் வந்துட்டு அந்த மியூசிக் பாக்ஸ் வந்துட்டு கராஜில் கொண்டு போய் வைக்க போயிட்டுருக்கான். என்னட்டு நம்ம வந்துட்டு கன் எடுத்து வந்துட்டு சுட போகிறோம். கீழே வந்துட்டு ஷெட்டில் வந்துட்டு வச்சுட்டு மட்டும் வந்துட்டோம். இப்போ சுட்டலாம். ஓகே 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 கேஷ் ஓகே கேஷ் கராஜ் போயிட்டான் மிஸ்டர் மீட்டு. ஓகே, இவன் பார்த்தீங்கன்னாக்கா தொத்துன்னு தொத்தி விட்டான். ஸோ நம்ம வந்துட்டு ஷார்ட் கன்னை ரீலோட் பண்ணிப்போம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ரீலோட் பண்ணியாச்சு கன்று. எங்கடா இருக்கான்? ஐயோ, என்ன வெள்ளைன்னு இருக்கான். மிஸ்டர் கசாப்ஸ் இப்படி இருக்க மாட்டாரு. சாவுடா கசாப்பு. இங்கே வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஓகே, இப்போ பிளேயர் எங்கேயோ பார்த்தனே, கீழே இருக்குது. ஓ ரைட், ரிசர்வ்டு. ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்டு தொந்தாச்சு. இப்போ வந்துட்டு நேராக போய் பிளேயரை வச்சு ஷெட்டை தொந்து விட்டு உள்ளே போயிட்டு வேலையை பார்ப்போம். ரெபெக்காவை போய் காப்பாது நம்ம சீக்ரெட். இந்த ஷெட்டை திறந்து விட்டு என்ன பண்ணுவோம், அதை தூக்கி அப்படியே கீழே வீசிட்டு நேராக வந்துட்டு ரெபெக்காவை பார்க்க ஷெட்டுக்கு போவோம். ஓகே, நேராக கசாப்பு ஏன்டா அப்படி இருக்க, போடாங்கிட்டு எவ்வளோ குண்டாக இருக்கான். ஓகே, மிஸ்டர் கசாப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஷெட்டுக்குள்ளே போயிட்டு வச்சுட்டாரு. அதனால் கவுத்து வந்தே இருக்குது. இதுதான் திறக்க போகிறோம் கேஜி. ஓகே, மோஷா ப்ரோ இருங்க ப்ரோ, வீடியோ எடுத்துட்டுங்க. ஓகே, இங்கே இருக்குது உடன் பிளாங்க். ஸோ ரைட், இந்த உடன் பிளாங்கை கொண்டு போய் வெட்டிட வேண்டியதான் இந்த வெல்டிங் ஹவுஸ். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரோப்பு தேவைப்படுது. லக்ஷாத்தீப் இங்கே தான் இருக்குது. ரோப்பு எங்கே இருக்குதுன்னு தெரில. பக்கெட்டும் இங்கே தான் இருக்குது. ரோப்பு எப்படிப்பா? மிஸ்டர் மீட் ட்ராவர் கீ அங்கே தான் இருக்கும். மிஸ்டர் மீட் கசாப்ஸ் எந்திரிப்பாருன்னா நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஆச்சாடா. படுத்துக்கிட்டே இருக்கான் இன்னும் கசாப். பாய் கசாப்ஸ். ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஐட்டம் ரோப் வந்துட்டு அன்லாக் பண்ணியாச்சு. இந்த ரோப்பை கொண்டு போய் கீழே வச்சிடலாம். ஓகே, கசாப் இருந்துச்சு. அதாடா என்னோடய இதையே ஸ்பாயில் பண்ண ப்ளீஸ்டா கசாப்பு. ஓகே, இதை கொண்டு போய் வச்சிடலாம். கன்று ரீலோட் பண்ணதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். எது ஷோவாவா? ஓகே, அந்த மேலே வந்துட்டு இப்போ வெல்டிங் பண்ணோம்ல, அதாவது வெட்டணும்ல, அதை வந்துட்டு கொண்டு வந்து வச்சிங்கனாக்கா புள்ளி, இதான் வந்துட்டு புள்ளி. இப்போ அது புள்ளி ஆச்சு உடனே. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை திறந்து விட்டிங்கன்னா போதும், அது ரிலீஸ் ஆகிடும். ஓகே, ஐயோ மிஸ்டர் மீட் எஞ்சிட்டான். இதான் வந்துட்டு ரெபெக்கா. 4 மணிக்கு மாறாதீங்க கைஸ், 4 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம். ஓகே, அந்த மிஸ்டர் மீட் வேறு வரோம். எங்கே போச்சு இது? எங்கே ஓடிட்டுருக்கு? உன் மண்டை உடஞ்சிரும். பார்த்தீங்கன்னா மண்டை உடஞ்சிரும். மிஸ்டர் மீட்கிட்ட போகணுன்னா நீ இது பயந்து ஓடிடும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த கதவை போதும் முன்னாடி சாத்தி வச்சுட்டு போங்க. ஓகே, கண்ணுங்க போட்டேன் வந்துட்டு நம்ம மேலே போகிறோம். என்னை கூப்பிட்டுட்டு மிஸ்டர் மீட் தலையா வாடா. மேலே இருக்கான். வாடா தம்பி, சுற்றிடுவா அப்படியே. சுற்று
என்ன கண்ணெலாம் சுற்றுறா? நான் அப்படியே ஷெட்டுக்கு பிடிச்சி போகிறேன்னால வர முடியுது. ஷெட்டுக்கு போயிட்டு ரீலோட் பண்ண போகிறேன். நான் ஷெட்டுக்கெல்லாம் வர முடியாது தம்பி, பார்த்துக்கோ. அட குதிய முடியல, பாத்திரப்பா. ஐயோ கடவுளே, சாமி, கீழே விழுந்துட்டோம் மக்களை. ஓகே, அந்த மண்டையனை கூப்பிட்டு போயிடுவோம். மேலே தான் நிற்கிறான். வாடா சீக்கிரம், என் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். வாடா ரவுண்ட் அடிச்சுட்டு வா சீக்கிரம். வந்துட்டு இப்படியே குச்சி போயிடலாம். இப்படி ஷெட்டுக்கு குச்சிட வேண்டியதான். அவன் பார்க்க மாட்டான், அவ்வளோதான். குச்சி ஷெட்டுக்கு போடு. வந்துட்டு ரீலோட் பண்ணிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு இங்கே இருந்து கிளம்பலாம். ஓகே, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். வாடா தம்பி, கீழே நிற்கிறேன் வா. மிஸ்டர் கசாப் சார், வாங்க சார். உங்களுக்கு பிரியாணி இருக்குது சார், கசாப் இருக்குது சார், வெட்டி தாங்க சார். காசு வேணும். காசு உங்களுக்கு தான் சார். வாங்கிக்கூடா கசாப் தலையா. உனக்கெல்லாம் நான் போய் மரியாதை கொடுக்க போகிறேன். நான் போடான்ட்டு. ஓகே, அவன் வந்துட்டான். இப்போ வந்துட்டு இந்த புள்ளியை வந்துட்டு ஆப்பிள் வச்சு கூப்பிட்டு போனோம். கசாப் தூங்கிட்டு இருக்கான், கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆப்பிளை மட்டும் வந்து ரெபேக்கா கிட்ட காமிக்கணும். அது எங்கே போச்சோ? எங்கடா போயிருக்கோம் ரெபேக்கா? ரெபேக்கா எங்கே இருக்க? காணுமே ஆலை. எங்கே ஓடி போச்சு? இல்லாட்டி செத்து போச்சா? வா அப்படியே வா. ரைட்டு. ஐயோ அந்த கதவு வேறு பூட்டி இருக்கே. மக்களே மறந்து போயிட்டேனே. அங்கேயே நின்று சாப்பிட்டோம். இப்போ இது ஒரு தலைவலி. இதை வேற தடணும் கைஸ், தடணும். ஓகே, கேபினட் ஒன்றுமே இல்லையே. எங்கே தான் இருக்கோ? ஏன்டா இப்படி பண்ணுறீங்கோ? ஓகே, நல்ல வார்ட்ரோப்பும் திறந்தாச்சு. இப்போ இந்த வார்ட்ரோப்பில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நல்லது சாமியை கொடுத்துருங்கப்பா. சயின்டிஸ்ட் ஓடி போயிட்டான். ஓகே, ஒன்றுமே இல்லை. இந்த ட்ராவரெல்லாம் திறந்து பார்ப்போம். இந்த ட்ராவரில் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு குட்டி ட்ராவர் இருக்குது. இங்கே இருக்கா? வாங்கடா அங்கிட்டு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எத்தனை தடவை நான் போய் தேடுது சொல்லு. இங்கே ஒன்றும் இல்லை. எங்கே தான் இருக்கும்? இங்கே இருக்குமா? இல்லை. இவனுக்கு என்னால் தாங்க முடியல. கீழே குச்சாச்சு. மிஸ்டர் கசாப்ஸ் படுத்துட்ருக்காரு. கசாப், பாய் இருடா கசாப்பு. அப்போ அவனை போட்டு தள்ளிருந்தே நம்ம வேலையாக இருக்கே. வாடா மிஸ்டர் கசாப் மண்டை, ப்ளீஸ் கம். நீ அப்படிக்கா வந்தால் நான் இப்படிக்கா போயிடுவேன்ல. எப்படி? ஓகே, நம்ம வந்துட்டு இங்கே போகலாம். எங்கடா இருக்கு கண்ணை காணும். அப்படியே இங்கேயே உட்கார வேண்டியது தான். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் கசாப்ஸ் வந்துட்டு போட்டு தள்ளியாச்சு. இன்னொரு 120 செகண்ட்ஸ்க்கு தூங்க போகிறாரு மிஸ்டர் கசாப். இப்போ வந்துட்டு கீழே இருக்கான்னு போய் பார்ப்போம். கீழே இருந்தால் நல்லா இருக்கும்பா. போட்டு கிடச்சிருச்சு கைஸ், பயங்கரமானது. ஓகே, இப்போ அந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டு போகணும், அவ்வளோதான். ஓகே, ஐயோ போடாங்கிட்டு நீ வேறு நடுவில் பானை மாதிரி வந்து விழுந்துட்டுருக்கான். ஓகே, வாக்கிட்ட சொல்லியாச்சு. டே வந்து பாடுறாங்க ஃப்ரண்ட் ஒரு மெயின் கேட்டில் இருக்கேன் அப்படின்னு. எங்கே ரெபேக்கா காணோம்? என்னதான் பண்ணுறதுக்கு இவங்களாம் வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என்ன? எங்கே ரெபேக்கா? எங்கே ஓடி போச்சு? அது ஷெட்டுக்கே ஓடி போச்சு. மறுபடியும் எங்கே போச்சு? அதோ இங்கே நிற்கிது பாருங்கள். இங்கே ஆப்பிள் வா. இதோ ஆப்பிள்ஸ். ஐ லவ் ஆப்பிள்ஸ். பா வேணும்னா வா, இல்லாட்டி அங்கேயே கடை. ஓடி வா சீக்கிரம் வச்சிட போகிறான். அப்போ பார்த்து நீ ஓடணுன்னா அவ்வளோதான். வா சீக்கிரம் வா. ஓகே மக்களே, வந்து கூட்டிகிட்டு போய் மட்டும் விட்டுருவோம்.
ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிஸ்டர் மீட் வந்துட்டு உசுரோட செத்து போயிருக்கான். ஆனால் இந்த ரெபெக்கா வந்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே மிஸ்டர் மீட்டை பார்த்தோன்னே ஓடிடுச்சு. வந்துட்டு அதான் பிரச்சனை. இந்த மிஸ்டர் மீட்டு எந்திரிச்சோன்னே உள்ளுக்கு தான் கொண்டு போய் கொண்டு மூடணும். ஓகே, எந்திரிக்கணும், பார்ப்போம் கைஸ். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியாச்சு. வந்துட்டு ரெபெக்காவை கூட்டிகிட்டு போயிடலாம். ரெபெக்காவா, மிஸ்டர் மீட்டை பற்றி பயப்படாத, அவன் உள்ளுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஓடுது. ஓகே, அப்படியே மெதுவாக கூப்பிட்டு வரேன் கைஸ். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மெதுவாக வந்துட்டு ரெபெக்காவை கூப்பிட்டு வந்துட்டேன். ரெபெக்கா இங்கேயே உட்காந்து சாப்பிட்ரு. ஆமாம், ஆப்பிள்ஸ் தான் தின்னு. ஓகே, நம்ம போய் இந்த சயின்டிஸ்டை கூப்பிட்டு விட்டுருவோம். அவன் வேறு சும்மா ஓடி போகிறான் பைத்தியக்காரன். இவனெல்லாம் வச்சுட்டு எப்படி மிஷினை முடிக்க முடியும்? அப்புறம் சொல்லுங்கள். வாடா. ஓகே, வந்துட்டான் நான் சயின்டிஸ்ட்டு. வந்துட்டு ரெபெக்கா சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு கூப்பிட்டு போகணும். ஓகே, வந்தாச்சு. சயின்டிஸ்ட் அங்கே தான் நிற்கிறான். ஆமாம், வாடாப்பா. வாங்க கைஸ், போகலாம் எல்லாரும். வாடாப்பா. தம்பி வா தம்பி. ஓகே, 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே தின்னுட்டுருக்கோம். வாடா. ஆமாம், ஆப்பிள்ஸ் தான். வா. ஒத்த மெதுவாக வந்துட்டுருக்கான் ஆமையோட. ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னா அவனை ஒரு வழியாக வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட்டை வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இப்போ ரெபெக்கா வந்துட்டு ஓடி போச்சு. மிஸ்டர் வந்தாங்க. மிஸ்டர் மீட்டு கசாப்ஸ். ஓகே, மேலே இருக்கான் கசாப்டு, படுத்து தூங்கிட்டு இருக்கான். வந்துட்டு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு போயிடுவோம். ஓகே, இதான் வந்துட்டு சயின்டிஸ்ட் ரூம்பு. இந்த ரூம்பை வந்துட்டு மூடி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரெபெக்காவை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ரெபெக்காவை கூப்பிட்டு வந்துடுவோம். சாப்பாடு இங்கே தான் போட்டேன், இங்கேயோ அது இங்கே இருக்குது. ஓகே, இந்த கதவையும் மூடி விட்டுருவோம். இது மேலே அங்கே வேலை இருக்குது, 2 வேலை இருக்காங்க. அதை அப்புறமேல பார்த்துக்கலாம். சயின்டிஸ்ட் கிட்ட விட்டுருவேன். சாரிடா சூ ஏன் சத்தம் போடாத. ஓகே, ரெபெக்காவை கூப்பிட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுறோம். ஐயோ போச்சே, எஞ்சிட்டானே கரெக்டாக. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிக்கிழமை கொண்டு வந்தாச்சு எப்படியோ. அப்போ வந்துட்டு சயின்டிஸ்டை கிளிக் பண்ணுவோம். மியூட்டன்ட் பிக் ட்ராப்பிங் பக்கெட் ஆஃப் ரெட் போஷன். ஓகே, இதான் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த கோடு தேவைப்படாது, நம்ம திறப்போம். ஓகே, மிஸ்டர் மீட்டு வெளியே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவனை காணோம். மிஸ்டர் மீட்டை லோடு பண்ணிப்போம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு க்ளவுஸ் வந்துட்டு போய் ஃபார்ம்லேருந்து எடுத்துருந்தேன். அதாவது அந்த பக்கம் பண்ணி இருந்துச்சுல, அங்கேருந்து எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பக்கெட் வந்துட்டு கீழே கராஜில் இருந்துச்சு, எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்துட்டு பக்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆச்சு. அப்படியே வந்துட்டு க்ளவுஸை போட்டு எடுத்துட்டேன் இந்த பக்கெட்டை. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு போர்ஷனை ஃபில் பண்ணிட்டு வந்தோம். லக்ஸாத்தீஃப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே கராஜில் தான் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள், அங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கெட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கொண்டு போய் இந்த ரோப் இருக்குது, இந்த ரோப்பில் போட்டு சுற்றி விட்டிங்கன்னா போடும், அது கீழே போய் மேலே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெட் போர்ஷன் வந்துச்சு. அந்த போர்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு ஒரு டம்ளரில் வந்துட்டு கொட்டிட்டேன். ஸோ இன்னும் லக்ஸாத்தீஃப் இருக்குது. லக்ஸாத்தீஃப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கதவு மூடிக்கோங்க. ஃபஸ்ட்டு கதவு மூடிட்டு வந்துட்டு நேராக கீழே போனீங்கன்னாக்கா அந்த கராஜ் இருக்கும். இந்த கராஜில் வந்துட்டு இங்கே அடியில் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஸாத்தீஃப் இருக்கும். இது என்ன பண்ணோன்னா அங்கே பன்றிக்கு தான் கொடுக்கணும். அந்த பன்றி இதை சாப்பிட்டு வந்துட்டு அதை போவோம், அதாவது பூப்பு போவோம். அதை வந்துட்டு இதுக்கு போர்ஷனாக செஞ்சு கொடுத்தா சரியாயிருமா. சரி, அதை கொண்டு போய் அங்கே கொடுப்போம் பன்றிக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே மக்களே, அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த பன்றிக்கிட்ட வந்துட்டேன். அந்த பன்றி எங்கே தான் நிற்கிது. சாப்பாடு மட்டும் போட்டு விட்டு ஒழிஞ்சிக்கலாம், அந்த பன்றி போயிடும். ஓகே, அப்படியே நான் வந்துட்டு இந்த பக்கம் வரும்போது அது வந்துட்டு என்ன பண்ணுச்சு, கரெக்டாக வந்துட்டு என்ன வந்துட்டு என்னது அது. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா எப்படியோ வந்துட்டேன் நான். இந்த பன்றி வந்துட்டு அதை சாப்பிட்டுட்ருக்கு. அதை சாப்பிட்டோம். அப்படியே இங்கே சைலண்ட்டாக நிற்போம். ஓகே மக்களே, எப்படியோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது வந்துட்டு சாணி போச்சு. அந்த பன்றி சாணியை வந்துட்டு நான் கையில் வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கேன். மிஸ்டர் மீட்டும் கரெக்டாக வந்துட்டான். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம அந்த பன்றி சாணி எங்கேயோ போட்டு உள்ளே போய் கன்னத்தை மண்டையிலே போட போகிறோம். ஓகே, கண்ணை வேறு எங்கே போட்டணும். கன்று இங்கே இருக்குது. இதை எடுத்து இப்போ அவன் மண்டையிலே போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த பன்னி சாணியை வந்துட்டு கொண்டாந்து இவன்கிட்ட கொடுத்துடலாம், சயின்டிஸ்ட்கிட்ட. இந்த பன்னி சாணி அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிய போகுது. ஸோ நான் கம்பேக் எது கொடுத்தேன்னு அந்த லைஃப்பில் நான் சொல்கிறேன், எல்லோரும் கேளுங்க, மறக்காம நான் மறந்துடுவேன். ஓகே, வந்து பன்னி சாணியை கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சு. இப்போ இவனை வந்துட்டு டச் பண்ணணும், அவ்வளோதான். சயின்டிஸ்ட் சொன்னோன்னா அதை வந்துட்டு அவன் வந்துட்டு கலக்கி கொடுத்துருவான். இப்போ பாருங்கள், லிட்டில் பிட்டு, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்பாடா முடிஞ்சு, அவ்வளோதான் கேஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ரெபக்காக்கு வந்துட்டு இதை குடிக்க சொல்கிறாங்க. அது பண்ணி சாணின்னு கூட தெரியாமல் ரெபக்கா குடிக்குது. சை, என்ன பண்ணுது, என்னடா கேம் பண்ணிட்டு கையில் அதுவும் சாணி அள்ளிட்டு போகிறேன்டா, என்னவா ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு ரெபக்கா சொல்லுது. என்னோட இது ஒர்க் ஆச்சு, என் போர்ஷனு என் மருந்து ஆச்சு ஒர்க் ஆச்சு, நான் பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். கேர்ள் வந்துட்டு நார்மலாச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் விட்டு இவங்க 2 பேரும் காரை ஏற்றிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்கள், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். அதன் விடைபெறுவேன். நான் உங்கள் நிஞ்சா கேமிங் தமிழ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பை பை.